இந்த ராடு கீழே போயிடணும். ஓகேங்களா? அடுத்து அப்படி முன்னாடி வரணும். ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து மேலே நிற்கணும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ இந்த பின்னு மேலே நிற்கிறதுக்கு இந்த வீலை வந்து கீழே சுற்றணும். இது கீழே சுற்றி இந்த பின்னை ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு வந்துருங்க. நான் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஏ1 இந்த 2 எல்என்கி ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி இந்த போல்ட்டை கழட்டுறது. அப்போ இந்த பாருங்க 2 எல்என்கி ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கோங்க. ஏ1 டை கழட்டியாச்சு. ஏ2 வந்து இந்த பின்னு கழட்டுறது. இந்த பின்னு கழட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூராடு முட்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த பின்னு வராது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இந்த ஸ்க்ரூராடை கீழே இறக்கி அதுக்கப்புறம் தான் பின்னு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வருங்க, இந்த மேல் இதில் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூராடை கீழே வரைக்கும் கொண்டு போயிருங்க. கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த ஸ்பானரை இந்த பின்னுக்கு கீழே ஒரு அமுக்கி இந்த பின்னுக்கு கீழே விடுங்க. பின்னு வந்து ஸ்பானருக்கு மேலே தான் நிற்கணும். வச்சுட்டு இந்த ஸ்பானர் அப்படி கீழே அமுக்குனீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மட்டும் தூக்கும், நீங்கள் பின்னை உருவிக்கலாம். இல்லை ஏ2 முடிஞ்சு. ஏ3 வந்து இந்த போல்டு. இதை லூஸ் பண்ணிவிட்டு ஏ3 வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஸ்பானரை விட்டுக்குங்க. இதுக்குள்ளே லைட்டாக ஸ்பானர் விட்டு லூஸ் பண்ணிவிட்டு இங்கே வருங்க. பெரிய தூக்குனீங்கனாலே வந்துடும் அது டையை இருக்குங்க. இங்கே வீலை சுற்றி இப்படி எடுத்துக்கங்க டையை. ஓகேங்களா? இதுதான் டை கழட்டுறது. கட் பண்ணிங்க முடியுமா?